N.S.A. ஆஸ்ட்ரோ சேனலை தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாதகம் மூலியமாகவும் சரி, கைரேகைப்படியும் பார்க்கும்போதும் சரி, கணவன் மனைவி யார் முதலில் இயற்கை ஏந்துவார்கள், இதுதான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். இந்த பதிவிடுறதுல விருப்பம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால ஜாதகம் பார்க்கணும் சரி, கைரேகை பார்க்கணும் சரி, லேடிஸ் என்ன கேட்குறாங்க, சார் நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய குடுப்பனை இருக்கான்னு கேட்குறாங்க. சில பேர் பார்க்கும்போது, சார் மனைவி இருக்க சொல்லவே நம்ம வந்து இயற்கை ஏந்தணும் சார், இல்லைனா அவங்களுக்கு அடுத்தது நம்ம இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரியும் கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இதை வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோனாலும் எடுத்துக்கங்க, இல்லை பிடிக்காதவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பதிவிடுறது. நிறைய பேர் கேட்டதுனால இதை வந்து பதிவிடணும்னு சொல்லக்கூடிய அனுப்பு. இது வந்து சிம்பிளான விதிகள் தான். உங்களுக்கு ஜாதகத்தில் சிம்பிளான விதிகள் இருக்கு. ஜாதகம் இல்லாதவங்க கைரேகை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லக்கூடிய அனுப்பு. அப்போ கைரேகை மூலியமாக நீங்கள் வந்து பார்த்து யார் முதலில் இந்த மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கைரேகையில கொஞ்சம் நுணுக்கமாக இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். எளிதில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரி, இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் எடுத்துங்க, 3 கிரகத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆண்களோட ஜாதகத்தில் சுக்கிரன், குரு, ராகு, இந்த 3 கிரகத்தை ஞாபகம் வச்சுங்க. பெண்களோட ஜாதகத்தில் குருவை தவிர்த்து செவ்வாய், சுக்கிரன், ராகுவும் சுக்கிரனும் 2 பேர் ஜாதகத்துக்கும் காமனாக வரும். இதில் குரு வந்து ஜென்ஸ் ஜாதகத்தில் வரும், அதே மாதிரி லேடிஸ் ஜாதகத்தில் செவ்வாய் வருவாங்க. இதை பார்த்துங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, 9 நவகிரகங்களை இந்த ராகு கேதை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகமும் கிளாக் வாய்ஸில் சுற்றுவாங்க. கிளாக் வாய்ஸில் உங்களுக்கு வந்து சுற்றுவாங்க. ஆனால் ராகு கேதுகள் மட்டுமே அப்படியே ஆன்டி கிளாக் வாய்ஸில் சுற்றுவாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பயணிக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடிய. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஒன்வேல நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, எல்லாருமே ஒன்வேல கரெக்டான முறையில் போயிட்டு இருக்காங்கன்னு நினச்சிங்க. அப்போ இந்த ராகு கேதுகள் சொல்லக்கூடியவங்க மட்டுமே அப்படியே ஆப்போசிட்ல வருவாங்க. இதுதான் வந்து ராகு கேதுகளுடைய விதி சொல்லக்கூடிய. அப்போ வந்து மற்ற கிரகத்துக்கும் ராகு கேதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்போ வந்து உங்க லக்னம் எது வேணாலும் இருக்கலாம். இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ராகு உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறாருன்னு பாத்துங்க. இப்போ வந்து சொல்லக்கூடியது ஆண்களோட ஜாதகம். ஆண்கள் ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. ராகு உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மேஷ லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. அந்த மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு வச்சுங்க. மேஷ லக்னம் 10ஆம் இடம் சொல்லக்கூடியது உங்களுக்கு மகரம் வரும். அந்த மகர லக்னத்துல ராகு இருந்து இப்போ வந்து அப்படியே கவுண்ட் பண்ணிடுவாங்க, 10ஆம் இடம்ன்றது ராகு வருவாங்க. இதுல வந்து சுக்கிரன் சொல்லக்கூடியவங்க உங்க ஜாதகத்துல துலாம்ல இருக்கிறான்னு வச்சுங்க. குரு சொல்லக்கூடியவங்க உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த துலாம் விருச்சிகம் ஃபர்ஸ்ட் யார் வந்து ராகு வந்து டச் பண்ணுவா அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். அப்போ வந்து குரு சொல்லக்கூடியவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ராகு வந்து டச் பண்ணுவாங்க. அப்போ அந்த குரு யாரை குறிக்கும்? கணவரை குறிக்கும் சொல்லக்கூடிய. அப்போ வந்து ஆண்களோட ஜாதகத்துல மனைவிக்கு முன்னாடி கணவர் தான் இயற்கை ஏந்துவாங்க சொல்லக்கூடிய. அதே நிலையில இப்போ உதாரணத்துக்கு உங்களோட லக்னம் வந்து மேஷ லக்னமாவே இருக்கட்டும், ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுப்போம். அப்போ அந்த ராகு 10ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் சொல்லக்கூடியவங்க 9ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க, தனுசுல. குரு சொல்லக்கூடியவங்க கரெக்டா கன்னியா ராசியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல இப்போ சுக்கிரன் தான் ஃபர்ஸ்ட் வந்து ராகு வந்து டச் பண்ணுவாங்க உங்க ஜாதகத்துல, ஆண்களோட ஜாதகத்துல. அப்போ அந்த சுக்கிரன் சொல்லக்கூடியவங்க உங்க ஜாதகத்துல மனைவியை குறிக்கூடிய அமைப்பு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல யார் இயற்கை வந்தாங்கன்னா மனைவி தான் இயற்கை ஏந்துவாங்க. இதுதான் அடிப்படை. இது சிம்பிளா நீங்க தெரிஞ்சுங்க போதும். அதே மாதிரி இப்போ வந்து பெண்களோட ஜாதகத்துல பார்த்துக்கலாம். பெண்களோட ஜாதகத்துல 3 கிரகம் சொல்லக்கூடியவங்க செவ்வாய், அடுத்தது சுக்கிரன், ராகு. அப்போ உங்களோட லக்னம் எது வேணா வைக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க கடக லக்னமா வச்சுங்க. இப்போ நீங்க கடக லக்கத்துல இருக்கிறீங்க, ராகு சொல்லக்கூடியவங்க 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க வச்சுங்க, கரெக்டா மீனத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த மீனத்துல இருக்கக்கூடிய ராகு சுக்கிரன் வந்து உங்க ஜாதகத்துல மகரத்துல இருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் சொல்லக்கூடியவங்க விருச்சிகத்துல இருக்கிறாங்க வச்சுங்க. அப்போ வந்து இந்த செவ்வாய் ஃபர்ஸ்ட் போய் ராகுவை ரீச் பண்ணுவாங்களா, இல்ல சுக்கிரன் ஃபர்ஸ்ட் போய் ராகுவை ரீச் பண்ணுவாங்களா, அதை பார்த்துங்க. இப்போ வந்து சுக்கிரன் வந்து ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுவாங்க ராகு. அப்போ உங்க பெண்களோட ஜாதகத்துல சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ராகு இது பண்ணா இவங்க வந்து தீர்க்க சுமங்கலியா இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும். இதே அப்படியே மாத்திக்குங்க. இப்போ வந்து செவ்வாய் வந்து மகரத்துல இருக்கிறாங்க, சுக்கிரன் வந்து விருச்சிகத்துல இருக்கிறாங்க வச்சுங்க. அப்போ வந்து செவ்வாய் சொல்லக்கூடியவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் ராகு வந்து டச் பண்ணுவாங்க. அதாவது கிளாக் வாய்ஸ்ல பார்க்கணும், ராகு வந்து டச் பண்ணுவாங்க. சுக்கிரன் சொல்லக்கூடியவங்க அடுத்துதான் பயணிப்பாங்க. அப்போ வந்து கணவர் தான் முதலில் இயற்கை ஏந்துவாங்க சொல்லக்கூடிய. இதுதான் நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். இதுல இன்னும் ஒரு டிகிரி வைஸ்லாம் கம்பேர் பண்ணி கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு வயசு டிஃப்ரெண்ட், ஒருத்தர் எவ்வளவு வயசு டிஃப்ரெண்ட்ல இயற்கை ஏந்துவாங்கிறதும் சொல்லக்கூடிய. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்ப நிலையா இருக்கும். அதனால அந்த டாபிக் உள்ள போக வேணாம். இப்போ சிம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெண்களோட ஜாதகத்துல செவ்வாய், சுக்கிரன், அடுத்தது உங்களுக்கு வந்து
ராகு. அதே மாதிரி ஆண்களோட ஜாதகத்துல குரு, சுக்கிரன், ராகு, இந்த 3 கிரகங்கள் உங்க ஜாதகத்துல என்ன மாதிரி பொசிஷனை யார் வந்து பயணிக்கிறான்னு பார்க்கணும். சில பேருக்கு இன்னும் டவுட் வரும், என் ஜாதகத்துல ஆண்களோட ஜாதகம் இருக்குன்னு வச்சுங்களேன், என் ஜாதகத்துல குருவும் இருக்கிறாரு, சுக்கிரனும் இருக்கிறாரு, 2 பேரும் ஒரே பாவத்திலே இருக்கிறாங்க, மகரத்திலே இருக்கிறாங்க. அப்போ வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் தொடரும், டிகிரி வைஸ் கம்பேர் பண்ணணும். அது ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும், அவ்வளோ டீப்பாக போகாதீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டேட்டா பத்து வரைக்கும் அனுப்பிச்சுன்னா அது என்னன்னு பார்த்து கூட உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி தான் பெண்களோட ஜாதகத்துலையும் சரி, சுக்கிரனும் செவ்வாயும் ஒரே பாவத்தில் இருக்கிறாங்கன்னா அப்போ ராகு யார் டச் பண்ணுவாங்கன்னா அதுவும் டிகிரி வைஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கிளியராக சொல்லக்கூடிய இது வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதியை சொல்லக்கூடிய இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா கிளியராக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ கைரேகை படி பார்த்துக்கலாம். நான் பக்கத்தில் சார்ட் போடுறேன், கிளியராக பாருங்க. இந்த கைரேகை படி நம்ம வந்து பார்க்கும்போது பெண்களோட கைரேகையில் லெஃப்ட் ஹேண்டு முக்கியம், அதே மாதிரி ரைட்டு சொல்லக்கூடியது பார்க்கணும். நான் விதிமுறைகளை சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஆண்களை வந்து ரைட் ஹேண்டு முக்கியம், லெஃப்ட் ஹேண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த விஷயத்துக்கு. அப்போ இப்படி பார்க்கும்போது பெண்களோட கைரேகைகள் படி பார்க்கும்போது இந்த ஆயில் ரேகை சொல்லக்கூடியது சில பேருக்கு இந்த மாதிரி பாதிலேயே விடுபடும். அப்போ விடுபட்டவொடனே எனக்கு ஆயில் பாதியிலே விட்டு விலகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ வந்து ரைட் ஹேண்டில் பெண்கள் வந்து பாருங்க, உங்களோட கைரேகை படி பார்க்கும்போது அந்த கைரேகையில் ஆயில் ரேகை நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் வந்ததுன்னா உங்களுக்கு ஆயிலுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது, ஆயில் தீர்க்கமாக இருப்பீங்க. ஆனால் லெஃப்டில் வந்து உங்களுக்கு கைரேகையில் ஆயில் ரேகை விடுபடுது பாருங்க, எந்த அளவுக்கு விடுபடுதோ ஏஜ் மெஷர்மெண்ட்னு ஒரு ஆயில் ரேகை பற்றி நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கணவரோட அமைப்பு என்னன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டில் பெண்களுக்கு ஆயில் ரேகை விடுபடுதுன்னா அது வந்து கணவரை குறிப்பிடியாது. கூடவே சப்போர்ட்டிங் லைனாக இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியத்தில் ப்ராப்ளம் ஏற்பட்டு ரெக்கவர் ஆகி வருவார் சொல்லக்கூடிய. ஆனால் நீங்கள் வந்து அதில் விடுபட்டவொடனே நீங்கள் ஒரு திங்கிங் பண்ணாதீங்க. அதுதான் கைரேகை படி பார்க்கும்போது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும்னு சொன்னது, சரிங்களா? அதனால ஜாதகத்தில் கூட நீங்கள் எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். கைரேகையில கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். சிம்பிளாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பெண்களுக்கு வந்து ஆயில் ரேகை கம்மின்ற மாதிரி நினைக்கக்கூடாது, கணவருக்கு சில விஷயங்களை பாதிப்பு ஏற்படும் சொல்லக்கூடிய. ஆண்களோட கைரேகையிலையும் பார்க்கும்போது ரைட் ஹேண்டை பாருங்க. ஆண்களோட கைரேகையில் ரேகையில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி விடுபட்டு வருதுன்னா மனைவிக்கு ஏதாச்சும் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளங்கள் ஏற்பட போதுன்னு அர்த்தம். அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஆயில் ரேகை நல்லா கேவ் ஷேப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு கேவ் ஷேப்பில் வந்ததுன்னா உங்களுக்கு ஆயிலுக்குலாம் எந்த தொந்தரவும் வராது. அப்போ மனைவிக்கு தான் ஹெல்த்துக்கா இல்லை கடைசி காலங்கள்லாம் இயற்கை ஏந்தக்கூடிய அமைப்பா என்னன்றதை நம்ம வந்து சில நுணுக்கமான விதிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதனால் உடனே நீங்கள் வந்து இந்த கைரேகைகளை மட்டும் கொஞ்சம் நான் சொல்கிறது தயக்கமாக தான் இருக்குது, ஏன்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல எனக்கு. அதனால் ஜாதக ரீதியாக கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதில் முக்கியமாக இந்த ஜாதக ரீதியாகவும் பிறப்பு ஜாதகம் கரெக்டாக இருக்கணும். சில பேர் டேட்டா பற்றி வச்சு மட்டும் கணக்கிடக்கூடாது. எல்லாமே லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ சொன்னது, ராசியை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா பலன்கள் வராது. லக்னத்தை பேஸ் பண்ணி இப்போ சொல்லியிருக்கோம், அதுபடி எடுங்க. கைரேகைப்படியும் சரி, ஆண்களை வந்து வலது கை சொல்லக்கூடியது உங்களுக்கு ஆயில் ரேகை விடுபட்டதுன்னா அது மனைவியை குறிப்பிட்ட, இடது கையில் ஆயில் ரேகை கேவ் ஷேப்ல இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதுமாதிரி பெண்களோட கைரேகைகளை இடது கை சொல்லக்கூடியது ஆயில் ரேகை பாதிலே விடுபட்டு எதனா தடை கோடுகளாக இருந்ததுன்னா அது கணவரை குறிப்பிட்ட அமைப்பு. அதே மாதிரி வலது கையில உங்களுக்கு ஆயில் ரேகை கேவ் ஷேப்ல நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆயிலுக்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாது சொல்லக்கூடியது. இதுதான் உங்களுக்கு வந்து சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன். சில விஷயங்களை நீங்க வந்து பக்குவமா புரிஞ்சுக்கணும். நெகட்டிவா சொல்றேன்றதை நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய அஸ்ட்ராலஜி உங்களுக்கு சொல்றாங்களா எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. சில பேர்லாம் பார்க்கும்போது கணவர் இல்லாதவங்களும் இருப்பாங்க, சில பேர் மனைவி இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விதி உங்களுக்கு பொருந்தும் சொல்லக்கூடியது. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.